அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. டைனிங் ஹால், டைனிங் டேபிள், ஒரு சில குறிப்புகளை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைனிங் ஹால் அப்படிங்கிறது பெரிய பெரிய, அதாவது ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தாண்டி இப்போ ஒரு மீடியம் ஃபேமிலியாக இருந்தால் கூட, ஒரு மீடியம் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் அந்த மக்கள் கூட இப்போ ஒரு டைனிங் ஹால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ டைனிங் ஹால், டைனிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம சொல்லியே ஆகணும் மக்களுக்கு. நான் ஏற்கனவே ஒரு நிறைய வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய ஒரு யதார்த்தமான எனக்கு என்ன தோன்றும் அப்படிங்கிற விஷயத்தை விட இது சரி இல்லை அப்படின்னா நான் ஆணித்தனமாக இதை வேண்டான்னு சொல்லுவேன். என்னுடைய பயணமும் பார்த்தீங்கன்னா அதே போல தான் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வேண்டான்னு அதை தவிர்க்கும் பட்சத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் சொல்லக்கூடிய பதிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய விருப்பம்தான். வீனஸ் வாஸ்து மீது நம்பிக்கை இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா அதை தவிர்த்து விட்டு நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க. அந்த வகையில் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைனிங் ஹால் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா அப்படின்னா இல்லை. டைனிங் ஹால் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. அவ்வாறு அதை அமைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு மிக பெரியதாக இருந்தால் மட்டும்தான் அந்த டைனிங் ஹால்லாம் உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு வீடுக்கு அதாவது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் ஓகே, சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு அறையா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்களினுடைய வளர்ச்சிக்கேற்ப நாம் வாஸ்துவை வளர்ச்சி கொண்டு போகணுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அது கிடையாது. வாஸ்துவை நான் வாஸ்து இவ்வளவுதான், இந்த ரூல்ஸ் தான், இவ்வளவுதான் வாஸ்து, இது இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலை தான் என்னுடைய மனநிலை. அதை விட்டுட்டு ஒரு டைனிங் ஹால், ஒரு வீட்டுக்கு 2 டைனிங் ஹால், கீழே ஒரு டைனிங் ஹால், மேலே ஒரு டைனிங், பணக்கார மனநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் பின்பற்றுவது ஒரு நல்ல விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது யார் உணர்ந்தாங்களோ அவங்க மிக மிக ஒரு மேன்மை அடையக்கூடிய, வாழ்நாளில் இதுதான் ஒரு வாழ்க்கை, இப்படி தான் வாழணுங்கிறத வழிவகுத்து வாழ்வது தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் கொடுக்கும். டைனிங் ஹால் இருக்குதும், ஒரு வீட்டில் டைனிங் ஹால் இருந்து இப்போ மிகப்பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்கன்னு அந்த வீட்டில் டைனிங் ஹால் இருக்குது அப்படின்னா அந்த டைனிங் ஹாலில் மேக்சிமமாக இருந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னா இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஹாலில் அந்த டைனிங் டேபிள் இருக்குமே தவிர அந்த டைனிங் டேபிளில் அந்த பர்பஸ் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அப்படியே அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து ஒரு உணவை சமைத்து அந்த டைனிங் ஹால் வைத்து அந்த உணவை சமைத்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக அந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவர்கள் அந்த அந்த உணவை பரிமாறக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ இதெல்லாம் வளர்ச்சிக்கேற்ப மாற்றம் அப்படிங்கிறது தான் நான் உணர்த்துறேன் உங்களுக்கு. அப்போ டைனிங் டேபிள், டைனிங் ஹால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக தவிர்த்துருங்க. நாலேஜபிள் விஷயங்களை நீங்கள் நிறைய வளர்த்துக்கோங்க. புக்ஸ் நிறைய வைங்க. நிறைய லைப்ரரி சம்மந்தமான உங்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய விஷயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நிறைய புக்ஸ் வச்சு படிக்கிற ரீடிங் ரூம் வைக்கலாம். ரீடிங் ரூம் எங்கேயுமே கிடையாது. இப்போ ஒரு ஊருக்கு ஒரு லைப்ரரி அப்படிங்கிறதே பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான நேற்று இன்று நாளை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மூலமாக அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த புக்ஸுகளை வீட்டில் வைத்து அதை படிக்க சொல்கிறது, இது போல் நல்ல நல்ல விஷயங்களுக்கு அறைகளை ஒதுக்குவது மிக மிக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டைனிங் ஹால் அப்படி அவ்வாறு நீங்கள் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா உணவகத்துக்கு பக்கத்தில் அமைச்சுக்கோங்க. இப்போ உணவு சமைக்கக்கூடிய இடம் எது? தென்கிழக்கு மூலை. தென்கிழக்கு மூலை பக்கத்தில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தென்கிழக்கு மூலையில் சமையலறை இருக்குன்னா அந்த சமையலறை பக்கத்தில் நீங்கள் அந்த டைனிங் அமைச்சுக்கோங்க. அதுக்காக டைனிங் ஹாலை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறது. அப்போ சமையலறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து அந்த சமையல், அப்போ அது ஒரு
ஒரு சிரமத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த கிச்சன் எங்கே இருக்குதோ நீங்கள் அது பக்கத்தில் டைனிங் ஹால் அமைச்சுக்கோங்க. தென்கிழக்கு மூலையில் இப்போ சமையலறை இருக்குன்னா கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் அந்த கிழக்கு பகுதியில் தென்கிழக்கில் கொஞ்சம் கொஞ்சம் அதே அடுத்த ரூமாக அதை அமைச்சுக்கோங்க. தெற்கு நடுப்பகுதியில் வந்து டைனிங் ஹால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேண்டாம். அந்த சாப்பிடக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அமர்ந்து சாப்பிடுவது மிக மிக நல்லது. இப்போ மிகப்பெரிய வீடாக இருக்கும், கீழே அமர்ந்து சாப்பிட முடியாது, முட்டி வலிக்கும், கால் வலிக்கும். அப்போ அந்த வீடு வந்து ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்கணும் தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அப்போ அந்த அந்த மனநிலைக்கு ஏற்ப நாம் வந்து மாறணும். அந்த ஆரோக்கியமான மனநிலை வேணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து சௌகரியமாக நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப பிரைவேசியான வாழ்க்கையை விரும்புறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான டைனிங் ஹாலு, டைனிங் டேபிள் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நிறைய மக்கள் வந்து மாறினால் மட்டும்தான் வாஸ்துவை பற்றி உணர முடியும். சும்மா டைனிங் ஹால், ஒரு வாசல் டைனிங் ஹால் எங்கே வைக்கணும், கடிகாரத்தை எங்கே போடணும், இந்த லைட்டு எங்கே போடணும், இது போல் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். நான் வந்து எப்போயுமே ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். நான் எதையுமே சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்களை வந்து கொடுப்பேன் மக்களுக்கு. என்ன இவர் டைனிங் டேபிள் வேண்டாங்காரு, டைனிங் டேபிள் ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன், அந்த ஒரு டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறையில் அந்த டேபிள் மட்டும்தான் போட முடியுது. கேட்டால் இது என்ன ஹால்னா டைனிங் ஹால். அதை அந்த சேரை நவுட்டு அந்த நகர்த்தி அதை உள்ளே வந்து அதுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நகர்த்திட்டு உள்ளே வர்றதுக்குள்ளே ஒரு கையில் காலில் அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது ஒரு ஃப்ரீடமாக இல்லை. அப்போ சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் போர்ட்டபுள் டைப் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றீங்க, சார் என்னால் டேபிள் போட்டு தான் சாப்பிட முடியும், டேபிளில் சேரில் உட்காந்து தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மக்கள் வந்து இதை பயன்படுத்துங்க. ஒரு போர்ட்டபுள் டைப், ஒரு சின்னதாக நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அந்த போர்ட்டபுள் டைப்பில் அதை மடக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அதை ஒரு செவரு ஓரமாக அதை வந்து சாத்தி வைக்கிற மாதிரி வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப அப்போ ஒரு இடம் வந்து ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை ஃப்ரீயாக வச்சுருக்கோமோ அது மனநிலை நம்மளை வந்து ஃப்ரீப்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். டைனிங் ஹால், டைனிங் டேபிள் இது குறித்த நிறைய பேசிகிட்டே போகலாம். என்னை பொறுத்தவரையில் டைனிங் ஹால் அமைத்து கொள்ளலாம், ஆனால் அது ஒரு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வாறு வந்து எனக்கு வந்து டைனிங் ஹால் வேணும், டைனிங் டேபிள் வேணும் அப்படின்னா அதை வந்து அந்த டைனிங் ஹாலில் நீங்கள் வந்து போர்ட்டபுள் டைப்பில் எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஃபிக்ஸடாக வைக்க வேண்டாம். இப்போ உணவு பரிமாற போகிறீங்க, உணவு சாப்பிட போகிறீங்கன்னா அந்த சாப்பிட்ற டைமில் அந்த பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மீதி உள்ள டைமில் வந்து அதை வந்து ரீகண்டிஷன் பண்ணுற மாதிரி அதை ஓரமாக தூக்கி வச்சிடும். இது மிக மிக நல்லதாக நான் பார்க்குறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.